இனிமே யாருமே என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க, நயன்தாரான்னு மட்டும் கூப்பிடுங்க போதும். அடடா, நயன்தாரா என்ன இப்படி சொல்லிட்டாங்களே. அது மட்டும் இல்லைங்க, லேடி சூப்பர் ஸ்டார்னு ஏன் கூப்பிட வேண்டாம்னு சொன்னதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? அதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு தவிர்க்க முடியாத சாம்ராஜ்யத்தை தனக்குன்னு கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது நயன்தாரா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய முயற்சியாலையும் உழைப்பாலையும் அவங்க இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய ரசிகர்களால அவங்க அன்பா எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. ஆனா அப்படி இனிமே கூப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காங்க நயன்தாரா. என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, நயன்தாராவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமே என்ன யாருமே லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பத்தி அவங்க அறிக்கை ஒன்றும் வெளியிட்டிருக்காங்க. நான் ஒரு நடிகையா பயணிச்சுட்டு வர இந்த ஒரு பாதையில மகிழ்ச்சி, வெற்றியோட அனைத்து ஆதாரங்களுக்கும் ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை எப்போதுமே ஒரு திறந்த புத்தகமாவே இருந்திருக்கு. உங்களுடைய நிச்சயமற்ற அன்பும் ஆதரவும் தான் அதை அழகும் சேர்த்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. என்னுடைய வெற்றியின் போது என் தோல்ல சாச்சு பாராட்டியது மட்டும் இல்லாம கடினமான தருணங்கள்லையும் என்ன தூக்கி நிறுத்தவும் நீங்க எப்போதுமே இருந்திருக்கீங்க. இந்த ஒரு சூழல்ல என்ன நீங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு அன்போட கூப்பிடுறீங்க, ஆனா அது இனிமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, என்ன நயன்தாரான்னு மட்டுமே கூப்பிடுங்க, என்னுடைய பெயர் தான் எனக்கு ரொம்பவே நெருக்கமான ஒண்ணு, அது மட்டும் தான் என்ன குறிக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது போக இன்னொரு காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. ஒரு பட்டங்களும் விருதுகளும் மதிப்பு மிக்கவே தான், ஆனா சில சமயங்கள்ல நம்ம வேலையில இருந்து, நம்மளுடைய கலை தொழில இருந்து, உங்களுடைய அன்பான தொடர்புல இருந்து அது பிரிச்சுரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நயன்தாரா. இப்போ நயன்தாரா சொன்ன இந்த ஒரு விஷயம் தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வருது. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு இந்த விழாவில் நீங்க எல்லாரும் தான் ஸ்டார்ஸ். உங்களை எல்லாருமே செலிப்ரேட் பண்றதுக்கு தான் நாங்கெல்லாம் இங்க வந்திருக்கோம். அண்ட் இவ்வளோ பெண்களை இங்கே பார்க்கறது உண்மையாலுமே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்க எல்லாரும் சொந்த காலில் நின்று உங்க குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க பண்ணிக்கிறீங்க, நீங்க ரொம்ப இண்டிபெண்டா இருக்கீங்க, ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு பார்க்கறது நிஜமாவே உண்மையாவே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. போன வாட்டி இந்த விழா பண்ணும்போது, ஃபெமினைன் விழா பண்ணும்போது நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். நான் ஸ்டேஜ்லயும் சொல்லியிருக்கேன், அடுத்த வருஷம் நம்ம ஃபெமினைனோட செலிப்ரேஷன்ஸ் பண்ணும்போது இதோட பெரிய குடும்பமா மாறணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். நான் இதை சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு அது என் கண் முன்னால பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு மதுரையில இந்த ஃபெமினைன் விழா நடத்துறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப பெருமையாவும் இருக்கு. ஏன்னா இது அவரோட ஊரு, அவர் பிறந்து வளர்ந்த ஊரு. அதனால இது இங்கே நடத்துறதுன்னு இருக்கிறது, மதுரைன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. நம்ம ஜெனுவனா ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது, காலைல எந்திரிச்சு யாரு எது சொன்னாலும், எப்படி நம்மளை கீழ்த்தனமா பேசினாலும், நம்ம கிட்ட தப்பா நடந்துகிட்டாலும், நம்ம காலைல எந்திரிச்சு நம்மளோட வேலையை உண்மையா கரெக்டா நம்ம கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும்.